song and word. And he's a Christian gospel music director, singer, and composer. He's doing this ministry for the past 21 years in several states in India. Especially, he's doing writing songs and singing in Malayalam, Tamil, and Telugu. We are much privileged to have him with us. Let's congratulate him and say our appreciation to him by clapping our hands. Hallelujah. Hallelujah. Kathar Nalava. Children, Kathar Nalava. Yes, God is good always. ரொம்ப நேரம் நான் எடுக்க விரும்பல. துரிதமாக ஒரு பாடலை பாடி செய்திக்குள்ளாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். கிருபையை பற்றிய ஒரு பாடல். வேதம் சொல்கிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையினால தான் நாம் இந்த நாளிலே இங்கே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பாடலை இப்போது கேட்போம்.
நிர்மூலம் ஆகாததும் கிருபையே. தாயின் வயிற்றில் தாங்கியதும் கிருபை, தலை நரைக்கும் நாள் வரையும் கிருபை. தாயின் வயிற்றில் தாங்கியதும் கிருபை, தலை நரைக்கும் நாள் வரையும் கிருபை. தடுமாறின நேரங்களில் எல்லாம் தயவோடு தாங்கியதும் கிருபை. தடுமாறின நேரங்களில் எல்லாம் தயவோடு தாங்கியதும் கிருபை. தயவோடு தாங்கியதும் கிருபை. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நிற்பதும் நினைப்பதும் உம் கிருபையே, நிர்மூலம் ஆகாததும் கிருபையே. கண்மணி தோன்றாப்பதும் கிருபை, கண்ணீர் நாம் துடைப்பதும் கிருபை. கண்மணி தோன்றாப்பதும் கிருபை, கண்ணீர் நாம் துடைப்பதும் கிருபை. கழுகு போல சிறையின் மீது வைத்து காலமெல்லாம் சுமப்பதும் கிருபை. கழுகு போல சிறையின் மீது வைத்து காலமெல்லாம் சுமப்பதும் கிருபை. காலமெல்லாம் சுமப்பதும் கிருபை. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நிற்பது நிற்பது உம் கிருபையே, நிர்மூலம் ஆகாததும் கிருபையே. நிற்பது நிற்பது உம் கிருபையே, நிர்மூலம் ஆகாததும் கிருபையே. தினந்தோறும் கிருபை, தாங்கி நடத்தும் கிருபை, மேலான கிருபை, கிருபை. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே.
என்று தேவன் பேச உன் மனதை திறப்பாயா? இன்று இயேசு அழைத்தார் உன்னை தருவாயா? இன்று தேவன் பேச உன் மனதை திறப்பாயா? உன் செவிகள் கேட்கட்டும், உன் கண்கள் காணட்டும், தேவ மகிமை இறங்கட்டும் உன்னே, தேவ கிருபை பெருகட்டும், இந்த இடமும் அசையட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும் உன்னே. இன்று இயேசு அழைத்தார் உன்னை தருவாயா? இன்று தேவன் பேச உன் மனதை திறப்பாயா? தேவனுடைய செய்தி ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற நேரம் மிகவும் முக்கியமான நேரம். கண்களை மூடி ஜெபிப்போம். டீமை டீமை. ஹல்லேலூயா. என்னை கைவிடாதீரும் நாதா, என்னை நேரிடினும், என்னை கைவிடாதீரும் நாதா, என்னை நேரிடினும், உமக்காக யாவும் சகிப்பேன், உமது வேலன் ஈந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது வேலன் ஈந்திடுமே. அவர் கைகளை உயர்த்தி என்னோடு சேர்ந்து பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு டாபிக் பிரசன்னம், தேவ பிரசன்னம். இந்த வர்ஷிப் டீம்ல அந்த சகோதரிகள் வெகு அழகாக தேவ பிரசன்னத்தை பற்றி பாடினார்கள். தேவ சமூகத்திலே நமக்கு மிகுந்த சந்தோஷம், சகலவித ஆசீர்வாதங்களும் உண்டு, சகலவித ஆசீர்வாதம் உண்டு. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். தெய்வ பிரசன்னம் இருக்கும்போது அற்புதங்கள் நடக்கும். ஆவுக்கு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ என்றால் பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். 2 பேர் இங்கே உள்ள நுழையும் போதே 3வது ஆளா
நான் உங்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாகவே இந்த இடத்திலே இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து 14வது வசனம், அதுல பின்பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, my presence shall go with you, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார். அது எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாருன்னா, மோசேக்கு கர்த்தர் சொல்றார், என்னுடைய ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். You go and redeem them from Egypt, from the slavery. அவர்களை விடுவித்து கானானை நோக்கி நீ செல் என்று கர்த்தர் சொல்கிறார். மோசேயா ஒருவேளை செய்திருக்க கூடும், நான் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த பலன் மோசேக்கு இருந்திருக்க கூடும். ஆனால் மோசே தன்னுடைய சுயத்தை அவர் நினைத்து பெருசா நினைக்கல. தன்னுடைய சுயமான சுய பலத்தையோ சுய ஞானத்தையோ பெருசா நினைக்காம அவர் சொல்றார், நீர் எங்களோடு ஒருவேளை ஆனால் I am ready to take up this responsibility அப்படின்னு சொல்றார். அப்பதான் கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றார், பயப்படாதே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உன்னோடு வருகிறேன். அந்த வார்த்தை மோசேயை பலப்படுத்தியது. அந்த வார்த்தை மோசேயை பலப்படுத்தியது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் வாழ்கிற வாழ்க்கை, நாம் வாழ்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பயணமானார்கள். அந்த 40 வருஷங்களிலே கர்த்தர் அவர்களோடு இருந்தார். உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார், என் சமூகம் உன்னோடு இருக்கும் என்று சொன்னார். அநேக அற்புதங்களினாலே அதிசயங்களை காண சென்றார், அவர்களை வழிநடத்தி சென்றார். அதே போல நம்முடைய வாழ்க்கையும் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்தை நோக்கி பயணம். இந்த இடைப்பட்ட நாட்களிலே தேவ பிரசன்னம் நமக்கு நிச்சயமாக வேண்டும். அன்றைக்கு மோசே சொன்னார், என்னுடைய பலனில் என்னுடைய சுயமே வேண்டாம், கர்த்தாவே நீர் எங்களோடு இருப்பீரே ஆனால் நாங்கள் ரெடி, நான் இவர்களை வழிநடத்தி செல்கிறேன். கர்த்தர் அவர்களோடு இருந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த வனாந்தர யாத்திரையில உங்களுடைய சமூகம் எங்களோடு வராமல் போனால் எங்களை இங்கே விட்டுடும், நாங்கள் மடிந்து போனாலும் பரவாயில்லை. அவருடைய சொன்னது அதுதான். அவர் ஜெபம் பண்றார். சங்கீதம் 90:14 ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பின உடனே சொல்றார், இந்த நாளெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து கழிக்கூற இந்த நாள் காலையில உங்களுடைய கிருபையினாலே எங்களை நிரப்பும் கர்த்தாவே. எவ்வளவு அருமையான ஜெபம் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க மார்னிங்ல ஜெபிக்கிறீங்க, எல்லாரும் ஜெபிக்கிறீங்க, எனக்கு தெரியும், ஐ அம் ஷூர். பட் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. சங்கீதம் 90:14 வசனம், இதுதான் மோசே அன்று ஜெபித்த ஜெபம். கர்த்தாவே இந்த நாளெல்லாம் இப்படி ஜெபிங்க, இந்த நாளெல்லாம் இன்றைக்கு நாங்கள் கர்த்தாவே உண்மையில் மகிழ்ந்து கழிகூற, இந்த உலகத்தின் பயங்கரங்களுக்கு நாங்கள் தப்பி இந்த நாளை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கழிக்க உங்களுடைய கிருபையினாலே இந்த நாளை எங்களுக்கு நிரப்பும், எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் என்று ஜெபியுங்கள். அப்படி ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒவ்வொரு நாளும் மோசேயையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் கிருபையினாலே அவர் நிறைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் நிம்மதியாக அவர்கள் கடந்து சென்றார்கள். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை எல்லாம் தகர்த்தெறிகிறவர் முன்னே செல்கிறார். எந்த தடைகள் உனக்கு உன்னோட வாழ்க்கையில வந்தாலும் சரி, கர்த்தர் உன் முன்னே செல்கிற தேவன், அந்த தடைகளை தகர்த்தெறிகிற தேவன். தடைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்கிற ஏதோவாகியதாய் அவர் இருக்கிறார். அன்றைக்கு அதைத்தான் செய்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும்போது வனாந்தரத்தில் அநேக தடைகள் தேவைகள் எல்லாம் இருந்தது. எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுவித்து மிகவும் அருமையாக அவர்களை வழிநடத்தி சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அதான் மோசே சொல்றார், வரணும் ஆண்டவரே, நீங்க வரணும், நீங்க வரலன்னா நாங்க போகவே மாட்டோம், இங்கிருந்து மடிந்து செத்து மடிந்தாலும் பரவாயில்லை, நீர் எங்களுக்கு வேண்டும், நீர் எங்களுக்கு வேண்டும்.
அங்க இயேசுவை, ஆண்டவரை, கர்த்தரை முன்பாக வைக்கிறான். தன்னுடைய சுயத்தை நம்பவில்லை, பலனை நம்பவில்லை. சரி, இந்த உலகத்தில் நடந்து விடலாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அந்த மோசே நினைக்கவில்லை. கர்த்தர் வேண்டும், கர்த்தர் வேண்டும். அதே போல பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குஷ்டரோகியை பற்றி சொல்லப்பட்டது. அந்த குஷ்டரோகி இயேசுவிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால், நல்லா கவனிங்க, உமக்கு என்னை சொல்லுங்கப்பா, ரொம்ப கஷ்டப்படுறேன், எத்தனையோ வருஷமா நான் கஷ்டப்படுறேன், எனக்கு சுகத்தை கொடுங்க, எவ்வளவு பேருக்கு சுகத்தை கொடுத்தீங்களே என்று அவன் விண்ணப்பிக்கவில்லை. அப்படி கேட்கல. அவன் கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் ஆண்டவரே பண்ணுவீங்க. எப்பவும் நீங்க ஜெபிக்கும் போது இதை நினைச்சிட்டு பண்ணுங்க, விண்ணப்பிங்க. உங்கள் விண்ணப்பம் உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் என்று ஜெபிங்க. அவன் ஜெபிக்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? சப்போஸ் உமக்கு சித்தம் இல்லாவிட்டால் பரவாயில்லை ஆண்டவரே, நான் இந்த வேதனையை சகித்துக் கொள்கிறேன், உங்களுடைய ஏற்ற வேலை வரும் பொழுது எனக்கு சுகம் தாரும் என்பதுதான் பொருள், ஆவிக்குரிய அர்த்தம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் ஒவ்வொரு முறையும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே, உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் எனக்கு இதை செய்யும். ஜெபியுங்கள், உண்மையான ஜெபமாய் இருக்க வேண்டும். ஜெபத்தினாலே நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். ஜெபத்தினாலே ஈவன் மரித்தவர்களை கூட எழுப்ப முடியும், உயிரோடு எழுப்ப முடியும். உண்மையுள்ள ஜெபமாய் இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ள ஜெபமாய் இருக்க வேண்டும். பெரிய நீண்ட ஜெபம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உண்மையாய் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபித்தால் போதும். தேவன் கர்த்தருடைய சமூகத்திலே 4 விதமான ஆசீர்வாதங்களை மிகவும் துரிதமாக நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். முதலாவது ஆசீர்வாதம், தேவ சமூகத்திலே வல்லமை உண்டு. தேவ சமூகத்திலே வல்லமை இருக்கிறது. ஒரு அருமையான ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் இரவு பகலாக ஊழியம் செய்து, மலை பிரதேசங்களில் ஊழியம் செய்து ரொம்ப டயர்டாய் அவருடைய 2 நுரையீரலும் பாதிக்கப்பட்டு போச்சு. டெய்லி அங்க பெரிய மருத்துவ வசதி அதெல்லாம் இல்லை. ஆனா ரொம்ப கஷ்டத்தோட ஊழியத்தை செய்து வந்தார். ஒரு நாள் இரவு ரொம்ப வயிறு வந்த உடனே அவர் ஆண்டவரத்தில் ஜெபிச்சார், ஆண்டவரே, என்னால தாங்க முடியல, என்னை எடுத்துக்கொள்ளு, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ண முடினார். அவர் ஒரு தரிசனத்தை பார்த்தார். ஒரு நீண்ட பாதையில அவர் நடந்து போயிட்டே இருக்கிறார். நடந்து 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 போய் கடைசியில் அந்த பாதை ஒரு முடிவுக்கு வருது. அந்த பக்கம் பார்த்தா பாதாளம். அசுத்தாவிகள் எழுப்பி எழுப்பி குதிக்கிறான். எல்லாம் அந்த பக்கம் போறவங்க வரவங்கெல்லாம் இழுத்து உள்ள போடுது அந்த அசுத்தாவிகள், பிசாசுகள். இவரை பார்த்துருச்சு, ஆஹா, இவன் தானே நம்மிடத்தில் வரவங்களெல்லாம் இயேசுவிடத்துல வழி நடத்தினவன், பிடிச்சு இழுத்து போடுன்னு சொல்லி அவரை பிடிப்பதற்காக எல்லாம் எழுப்புகிறது. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு கை நீண்டு வருகிறது. அந்த கை இவர்கிட்ட வந்த உடனே அந்த உள்ள கையிலே இவர் அமர்ந்து கொள்கிறார். அவர் அப்படியே கொண்டு போய் அந்த பள்ளத்தை தாண்டி அடுத்த பக்கம் கொண்டு போய் விட்டு விடுகிறது. அவர் இறங்கிட்டார். திடீர்னு கண் விழித்து விட்டார். கண் விழிச்சு அவர் பார்க்கிறார். அவர் என்ன இது ஆண்டவரே, இப்படியான ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறார். வழியே இல்லை, அவருக்கு வழியெல்லாம் இல்லை. அடுத்த நாள் உடனே டாக்டர்கிட்ட போனார். போய் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த டாக்டர் சொன்னார், உங்க நுரையீரல்ல எந்த விதமான குறையும் இல்லை, நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, உங்க நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் தேவ சமூகத்திலே வல்லமை. நாம் தேவ சமூகத்திலே இருப்போமே, ஆனால் அந்த வல்லமை நமக்கு உண்டு. அந்த தேவ சமூகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்பொழுது தேவ பிரசன்னம் நம்மேல் இறங்கி வரும். தேவ பிரசன்னம் நம்மேல் இறங்கி வரும் பொழுது கர்த்தருடைய மகிமையும் இறங்கி வரும். இதுதான் தேவனுடைய சமூகத்தில் வல்லமை உண்டு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போயிருந்தாங்க. அந்த அடிமைனா எப்படி இருப்பாங்க நினைச்சு பாருங்க. கூனி குறுகி
என்பதை உணர்ந்தவுடன் சீருகிற சிங்கம் போல மாறிவிட்டார்கள். அவர்களுக்குள் கர்த்தருடைய வல்லமை இறங்கியது. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கியது அவர்கள் மேல். அப்படி இருந்தவர்கள், பயந்து போயிருந்தவர்கள் நல்ல தைரியசாலிகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள். தேவ சமூகம் ஒரு கோழையை கூட நல்ல யுத்த வீரனாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் உண்டு, ஒரு அதிசயம் உண்டு. தேவ சமூகம் இருந்தபடினால்தான் அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. தேவ சமூகம் இருந்தபடினால்தான் யோர்தான் நதி பின்னோக்கி திரும்பியது. தேவ சமூகம் இருந்தபடினால்தான் எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. தேவ சமூகம் இருந்தபடினால்தான் சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படிந்தன, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தன. ஆமென். எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த தேவ சமூகத்திலே எப்படிப்பட்ட வல்லமைகள் உண்டு என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தேவ சமூகத்தை உணர்ந்த தாவீது கோலியாத்தை வென்றான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை எரிகோ மதில்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை கோலியாத்துகள், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தண்ணீர்களை போன்ற சிவந்த சமுத்திரத்தை போன்ற தடைகள். அதுதான் ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினி உன்னை பற்றாது, அக்கினி ஜுவாலை, அக்கினி நடந்தாலும் நீ வேறாக இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு. தேவ சமூகம் இருந்தபடினால்தான் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்னி சூளையிலே போடப்பட்ட போதும் ஒரு மொழி கூட கருதாதபடி அந்த நெருப்பு வாசனை கூட பேசி அவங்க மேல வெளியே வந்தார்கள். வல்லமை, தேவ சமூகத்தின் வல்லமை அது. தானியேலை தூக்கி பசித்திருக்கிற சிங்கங்கள் கெவியிலே போட்டார். அடுத்த நாள் காலையில அந்த ராஜா போய் பார்க்கும்போது தானியேலே கூப்பிடும் போது உன் தேவன் உன்னை ரட்சித்தாரா? எஸ். அங்கே தேவ வல்லமை சிங்கங்களின் வாயை கட்டி போட்டது. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். நம்மை பலப்படுத்துவதற்காக, நாம் தேவ சமூகத்தை விட்டு விலகாதிருப்பதற்காக. நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன், கர்த்தர் எவ்வளவு ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், காணிக்கை கொடுக்கிறேன், எவ்வளவோ நான் பக்தியோட ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், ஆனா கர்த்தர் என்னை கைவிட்டாரு. Never, never, never say that word. He is not the God to abandon you, to forsake you. ஆண்டவர் பல இடங்களில் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. புலவர் 3:31 சொல்ற ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொன்னதை செய்கிற தேவன். He confirms the promise whatever he does to you. அவர் சொல்கிறதை செய்கிற தேவன். நம்புறார். ஆகவே வாசிக்க கேட்ட வேத பகுதியில் பாருங்க, அருமையான இந்த 2 நாளாகமம் 15:2 நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவரை நீங்கள் விட்டீர்கள் என்றால் அவரும் விட்டு விடுவார். நியாயம் தானே? நான் இந்த மைக்க பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் இந்த மைக்க என்னோட இருக்கும், மைக்க விட்டா விழுந்துரும். It is very simple. So தேவன் என்னை கைவிட்டு விட்டார் ஒருபோதும் சொல்லாதீர்கள், நீங்கள் தேவனை கைவிட்டு விட்டீர்கள். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுதான் உண்மை. நீங்கள் அவரை விட்டால் அவரும் விட்டு விடுவார். You will lose the presence of God. Presence of God, once you lose, you can't imagine the consequences arising out of that. நமக்கு பாதுகாப்பே இல்லை. நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் தேவ பிரசன்னம். அதனாலதான் தாவீது சொல்றான், நம்ம பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தாவீது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து சொல்றான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், ஒரு பெரிய மதிலையும் தாண்டுவேன். அல்லேலூயா.
முடியுமா? முடியும். எப்பவுமே ஆண்டவர் மனுஷர்களால் கைவிடப்பட்ட காரியங்கள், ஆகவே முடியவே முடியாது என்று சொல்வதை முடியும் என்று நிரூபித்து காட்டுகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சோ தேவ சமூகத்திலே வல்லமை உண்டு. பலவீனர்களே தம்முடைய பிரசன்னத்தால் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, தேவ சமூகத்திலே ஆனந்தம் உண்டு. சங்கீதம் 16:11 வசனம், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய சமூகத்தில் தான் ஆனந்தம் உண்டு. ஆனா இன்னைக்கு உலகத்துல மாயையான காரியங்கள் தான் சந்தோஷம் என்று உலகத்தார் அதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனை மறந்து தேவ சமூகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மாயை. பிரசங்கி சொல்றார், மாயை, எல்லாமே மாயை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இருக்கிறது எல்லாமே மாயை. ஏதோ அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கு, அவ்வளவுதான். பரிபூரண ஆனந்தம் உண்டு உங்களுடைய சமூகத்தில் என்று சங்கீதக்காரன் சொல்றோம். 16:11 வசனத்துல. அதுதான் உண்மையான சந்தோஷம். கெட்டகுமாரன் கதை, ப்ராடிகல் சன், எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. தகப்பனுடைய சமூகத்தில் இருந்த வரைக்கும் அவன் எல்லா விதமான சுகங்களையும் அவன் அனுபவித்து வந்தான். அவனுக்கு ஒரு குறையும் இல்லாமல் இருந்தது. ஒன்ஸ் அவன் மாயையை பின்பற்றி மாயை மேல் நாட்டம் கொண்டு தன் தகப்பனுடைய சமூகத்தை விட்டு என்னைக்கு போனாலும் அன்னையிலிருந்தே அவன் கஷ்டப்பட ஆரம்பிச்சான். எல்லாருக்கும் நல்லா தெரியும், பண்டிகைக்கு தவிடு கூட கிடைக்காம அவசரப்பட்டான். அப்பதான் அவன் உணர்ந்து திரும்பி வரான். ஐயோ, என் தகப்பனுடைய சமூகத்துல எவ்வளவு ஆனந்தமா இருந்தேன், விட்டு போயிட்டேனே. இன்றைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தை விட்டு ஓடி மாயையை பின்பற்றி ஓடி சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில். இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிற, திட்டவட்டமாக பேசுகிற ஒரு வார்த்தை, அவருடைய சமூகத்தை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள், விட்டு போகாதீர்கள். பரிசுத்த வாழ்க்கை, தேவனை பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு நிச்சயமாக இருப்பார். அவர் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். மரித்தேன், ஆனாலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதாகாலம் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்களித்த தேவன் உண்மையுள்ள தேவன் அல்லவா? பொய் சொல்லாத தேவன் ஆயிற்றே. நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை விட உனக்குள் வாழ்கிறவர் இருப்பவர் மகா பெரியவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள், திகையாதீர்கள். அவரிடத்திலே நீ ஒப்பு கொடுத்தால் நீ ஒப்பு கொடுத்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். எஸ், தேவ சமூகத்திலே ஆனந்தம் அவர் சமூகத்தில் தான் இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 15:7 வசனமும் 10 வசனமும் மனம் திரும்பும் பாவியை குறித்து பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்குமா. இந்த கெட்டகுமாரன் பாருங்க, போயிட்டான், மனம் திரும்பி வந்தா பெரிய சந்தோஷம் தகப்பனுக்கு. அதே போல இன்றைக்கும் நாம் ஒருவேளை பாவம் செய்து அவருடைய சமூகத்தை விட்டு போயிருப்போமே, ஆனால் அந்த உணர்வு நமக்கு வந்து அதை விட்டு ஒழித்து அறிக்கை செய்து பாவத்தை விட்டு மறுபடியும் அவர் சமூகத்திற்கு நாம் வரும் பொழுது மிகுந்த சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லா கார் மேகம் இருட்டிட்டு வரும்போது மயில் நல்ல தோகையை விரித்து ஆடும். அந்த கிளைமேட், அந்த வெதர் அந்த மயிலுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல நமக்கு தேவ சமூகம் அப்போ நமக்கு சந்தோஷம், ஆனந்தம். அந்த உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரத்துக்கு வருது. அவன் ஒரு பெரிய ராஜா, தன்னை மறந்து நடனம் ஆடி, அடேங்கப்பா என்ன
நான் செய்வேன். எங்க போய் நின்னு பாடு கர்த்தர் இயேசு நல்லவர் சொல்லலாம், சந்தோஷமா சொல்லலாம். ஒரு தடவை சொல்ல சொன்னா 1000 முறை சொல்லலாம். என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சொல்லுவது. அது நமக்கு இருக்கணும். அதுதான் தாவீது பெரிய ராஜாவாக இருந்தாலும் வெட்கப்படல, நடனமாடி தேவனை தொழுதான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவன் கொடிய பாவம் செய்தான். பெரிய பாவத்தை செஞ்சிட்டான். அவனுக்கு தெரியும் கொடிய பாவம் செய்தா தேவ சமூகத்தை விட்டு நாம கடத்தி விடுவாரு, நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடும் தேவ சமூகம் சொல்லி விண்ணப்பிக்கிறான், உணர்கிறான். ஐயோ பாவம் செஞ்சிட்டனே உணர்ந்து தேவனிடத்திலே முறையிடுகிறான். சங்கீதம் 51:11 வசனம், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரும் கர்த்தாவே. அந்த விண்ணப்பம் தேவன் அதை கேட்டார். தேவன் அதை கேட்டார். நாம் பெரிய பரிசுத்தவர்களாக இல்லாமல் இருந்தாலும், நாம் பாவம் செய்தாலும் அதை மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்பொழுது நிச்சயமாக அவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் புசித்தும் பிடித்தும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அதுதான் தேவ சமூகம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். எனக்கு அன்பான தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பெண் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த புருஷன் ரட்சிக்கப்பட்ட பையன் இல்லை. அவன் நல்லா சினிமா கல்யாணம் ஆனவன சினிமா போயிட்டு போனான். அந்த பெண்ணு சினிமாவில் போய் சுருக்கமாக சொல்றேன், சினிமாவில் போய் எல்லாரும் கை தட்டிட்டு வெரி குட் எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தான். இவன் பொண்ணு பேசாம உட்காந்துருந்தான். திரும்பி பார்த்தா நான் பக்கத்தில் இருந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருந்தான். உடனே கேட்டான், என்ன நீ இப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிய, எல்லாம் இந்த மாதிரி அருமையான சீன் வருது, நீ ரசிக்காம கண்ணை மூடிட்டு இருக்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா. ஏன்னா ஜெபம் பண்ணும் பொழுது அவள் தேவ சமூகத்தில் இருக்கிறாள். அந்த ஆவிக்குரிய அர்த்தம் பாருங்க. அப்பொழுது அந்த சந்தோஷம், மாறியான சந்தோஷத்தை விட இவள் அதிக சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அதுதான் அர்த்தம், அதுதான் அர்த்தம். சோ தேவனுடைய சமூகத்தில் ஆனந்தம், பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. சங்கீதம் 46:4 சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அடுத்தது மூன்றாவதாக தேவ சமூகத்தில் அற்புதங்கள். என்னாகமம் 17:7-8 வசனங்கள். நேரங்களை குறிச்சு வச்சுட்டு வீட்டில் போய் படிச்சீங்க. சாட்சி கூடாரத்துல கோல்கள் 12 கோல்கள் உலர்ந்து போன கோல்களை வைக்கிற மோசே. அதுல அடுத்த நாள் பார்க்கும்போது ஆரோனின் கோல் மட்டும் துளிர்த்திருந்தது. அல்லேலூயா. இதுதான் அற்புதம். அங்கே தேவ மகிமை இறங்கியது. சாட்சி கூடாரத்துல தேவ மகிமை இறங்கின உடனே தேவ சமூகத்திலே அந்த அற்புதம் நடந்தது. அது அந்த துளிர்த்தது மாத்திரம் இல்லை, அது பூ பூத்தது, நல்ல வாசனை வீசியது, நல்ல வாதனை பழங்களை கொடுத்தது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது தேவ சமூகத்திலே நடந்த ஒரு அற்புதம். தேவ சமூகத்திலே நடந்த ஒரு அற்புதம். தேவ சமூகம், அந்த சமூகத்திலே நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்கள். உலர்ந்த கோலை உயிர்ப்பித்த தேவன் உலர்ந்து போன மனமணிவான உள்ளங்களை அவர் உயிர்ப்பிப்பது எவ்வளவு நிச்சயம். நாம் உடைந்து போயிருக்கலாம், துவண்டு போயிருக்கலாம், நம்மை அவர் உயிர்ப்பிப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது அல்லவா? அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய அற்புதம். அங்கே தேவ சமூகம் இருந்தது. ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூல், கிறிஸ்டியன் ஸ்கூல்ல ஒரு பைபிள் கிளாஸ், மாரல் கிளாஸ் ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தார். அந்த பாடம் என்னன்னு கேட்டா, அன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த அந்த பாடம். அப்ப அவர் சொன்னாராம், டேய் பசங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தது அதெல்லாம் சும்மா போய், அதெல்லாம் கடக்கல, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க முட்டாளங்க மாதிரி. அது எப்படிடா சிவந்த சமுத்திரத்தை கடக்க முடியும்? அதெல்லாம் சும்மா, எனக்கு வேற வழி இல்லை, நான் வாத்தியாரா இருக்கீங்க, நான் நடத்தி தான் ஆகணும், எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொன்னார். அது குறிப்பிட்ட நாட்கள்ல 1/2 அடி தண்ணி தான் ஓடும் அந்த சமுத்திரத்துல. அந்த டைம்ல தான் இந்த ஜனங்கள் கடந்து போனாங்க. அதை நீயும் கடக்கலாம், நானும் கடக்கலாம், இது என்ன பெரிய அற்புதம் அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு பின்னால திரும்பி போர்டை எழுதிட்டு இருந்தான். பின்னால ஒரு பையன் அல்லேலூயா என் தேவன் அற்புதங்களின் தேவன் கத்தனான். உடனே ஒரு கோபம் வந்துருச்சான். இப்பதானே சொன்னேன் நான், என்னடா அற்புதம், அற்புதமே இல்லை அப்படின்னு சொன்னார். அது இல்லையா, அந்த அரை அடி தண்ணியில பார்வோனையும் ரதங்களையும் குதிரைகளையும் மூழ்கடித்து போட்டாரே அதுதான் அற்புதம் அப்படின்னா. அல்லேலூயா. இது வேடிக்கையா சொல்லுவாங்க. சோ தேவ சமூகம் அற்புதங்களை நடப்பிக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தேவ சமூகத்தில் உன்னை சுகந்த வாசனையாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உலர்ந்த போர் துளிர்த்தது, பூ பூத்தது, வாசனை வீசியது, மலர்ந்தது, கனிகளை தந்தது. நீங்களும் அப்படியே ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக உங்களை மாற்றுவார். தேவ சமூகத்தில் 3 விதமான அற்புதங்கள் சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் நடக்கிறது. அதுதான் துளிர் விடுகிற அனுபவம், பூ பூக்கிற அனுபவம், கனி கொடுக்கிற அனுபவம். இந்த 3 அனுபவம் தேவ சமூகத்தில் நாம் இருக்கும்போது நம்முடைய சரீரத்தில் நமக்கு நடக்கிறது. பேதுருவின் நிழலை கொண்டு அற்புதங்களை செய்தார். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுலின் உருமாங்களும் மார்பு கச்சைகளையும் கொண்டு அற்புதங்களை செய்தார். வியாதியஸ்தர்கள் சுகமாச்சு. சவுத் ஆப்பிரிக்காவில் டிஎல் ஆஸ்பான் சொல்லி பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டார். மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு, இது உண்மையா நடந்தது, மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன விமானத்துல அப்படியே சுத்தி காட்டினாங்க. ஆப்பிரிக்காவில் விமானத்துல அப்படி பார்த்துட்டு இருந்தார். அந்த விமானத்தினுடைய நிழல் யார் மேலாம் பட்டுச்சோ எல்லாரும் சுகமானார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு அந்த தேவ வல்லமை இருந்தது, தேவ வல்லமை இருந்தது. கடைசியாக தேவ சமூகத்திலே கனமும் மகிமையும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 நாளாகமம், 1 Chronicle chapter 16 verse 27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவருக்கே சொந்தமானது, அவருக்கே உரியது. அந்த கனத்தையும் மகிமையும் இன்னைக்கு மனுஷன் எடுத்துக்கொள்கிறான். இல்ல, எல்லா புகழும் அவருக்கு தான் சொந்தம், அவருக்கு தான் சொந்தம். நாம் ஒன்றும் இல்லாதவர்கள். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் இதை செய்வேன், அதை செய்வேன், நான் பெரிய பலவான், நான் பெரிய அறிவாளி என்றெல்லாம் சொல்லலாம். எடுத்து அந்த மாதிரி நினைக்கிறவர்கள் அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதைப் போல ஒன்றை நாங்கள் யோசிப்பதற்கு கூட நாம் தகுதியற்றவர்கள். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இங்க அமர்ந்திருக்கிறீர்கள், எல்லாரும் பெரிய தகுதி, பெரிய பெரிய ஞானவான்கள். நான் இல்ல, ஒத்துக்கிறேன், எல்லாரும் ஞானவான்கள். அதனாலதான் இங்க வந்து அமெரிக்க தேசத்துல எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைமையில நல்ல உத்தியோகத்துல வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இதை கொடுத்தது யார்? நீ ஆராதிக்கிற தேவன். நீ பிறக்கும்போது எப்படி பிறந்தல்ல, you are empty vessels unless the vessels are filled by his grace. You cannot do anything in this world. அதுதான், அதை உணரணும். அப்பதான் அந்த தாழ்மை நமக்கு வரும். அந்த தாழ்மை, தங்களை தாழ்த்த வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மை இருந்தால்தான் தேவனுடைய கிருபையும் நம்மை பெருகும். ஒரு தாழ்மை, கிருபை என்பது ஒரு நதியை போல. அது நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ரொம்ப வேகமா இறங்கி ஓடி வரும். தேவனுடைய சமூகத்திலே கனமும் மகிமையும் உண்டு. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, சேராபீன்கள் எல்லாம் அவ்வாறு சிறகுகள் 2 சிறகால கால்களை மூடி கண்களை மூடி 2 சிறகால பறந்து அல்லேலூயா தேவன் என் தேவன் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் புகழ்ந்து பாடிக்கொண்டு கனப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கு செய்யுங்கள்.
மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற எந்த அளவுக்கு நாம் மகிமைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மை மேன்மையாக வைப்பார், மகிமைப்படுத்துவார். 2 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். ஏரோது ராஜா கர்த்தரை மகிமைப்படுத்தல, அவருக்குரிய மகிமையை செலுத்தல. அதனால அவன் என்ன பண்ணான்? புழு புழுத்து செத்தான். 2வது நேபுகாத்நேச்சர் கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்தல. என்ன ஆச்சு? கடைசி காலத்துல அவன் ஆடு மாடுகளை போல பொறுமைதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தை நாடுங்கள், தேடுங்கள். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை கண்டு கொள்ளுங்கள். அவர் சொல்றார், தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தேவ பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கும். தேவ பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கும் பொழுது தேவ மகிமை, ஹalleluya ஹalleluya ஹalleluya, தேவ மகிமை உங்களை நிரப்பும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. எந்த குறை இருந்தாலும் நிறைவாகும். நிறைவான அவர் உன் வாழ்வில் வரும் பொழுது உன் வாழ்வில் இருக்கிற குறைகள் எல்லாம் தானாய் விலகும். அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்தால் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாகினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் திட்டவட்டமாக உங்களிடத்தில் பேசுவது, ஒரு வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக்கொள். அன்றைக்கு யோசுவா ஜனங்களை நோக்கி சொன்னது போல இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு உன் தேவனா உங்கள் கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய சமூகத்தை நாடுங்கள். இன்றைக்கே, யோசுவா நாளைக்கு சொன்னார், நான் சொல்றேன் இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இதுவரையிலும் நம்மோடு பேசின வார்த்தைகள் உங்கள் மனதில் ஆழமாய் படைத்திருக்கட்டும். நல்ல நிலத்தில் விதைத்த விதைகளாய் உங்கள் மத்தியிலே இருக்கட்டும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இது மட்டும் எங்களோடு நீர் உங்களுடைய பிரசன்னத்தை குறித்து பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் இங்கிருந்து வெறுமனே கடந்து போவதில்லை ஆண்டவரே. நீர் வெறுமனே அனுப்புகிற தேவன் அல்ல. என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறேன். இப்போதும் இவர்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தால் இவர்களை நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தால் இவர்களை அபிஷேகி ஆசீர்வதி. தகப்பனே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அடிமை ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை நீர் செய்து ஆண்டவரே அடுத்த வாரத்தில் அவர்கள் வந்து இந்த இடத்தில் நின்று சாட்சி சொல்லி தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்புவித்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கற்பித்த ஜெபத்தை நான் சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே.